உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு எண்ணம் எப்படியா இருக்கும், எனக்கு சப்போர்ட்டுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் எனக்கு துணையாய் இந்த நபர் இருந்தால் நல்லா இருக்கும், எனக்கு என்னுடைய பிள்ளைகள் துணையாய் இருந்தால் நல்லா இருக்கும், என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி எனக்கு துணையாய் இருந்தால் நல்லா இருக்கும், எங்களுக்குள்ள ஒரு மனம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மனதிலே நம்ம நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் நடக்கிறது என்னன்னா, குடும்பத்துல ஒரு மனம் இல்லாத ஒரு சூழ்நிலை, கணவனுக்கும் மனைவிக்கும் போராட்டங்கள், பெற்றோர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லை, பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை செய்கிறார்களோ அவர்கள் நினைத்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலை. குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, 4 பேரும் 4 திசையில போகிறது போல ஒரு குடும்பம். இப்படிப்பட்ட குடும்பம் அது உங்களுடைய குடும்பமா இருக்கும் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், நான் பிரசங்கிக்கிற இயேசு உங்களுடைய குடும்பத்திலே அவர் சமாதானத்தை தருகிற இயேசுவா இருக்கிறார். ஏனென்றால் அவர் குடும்பத்தை உண்டாக்குகிற கர்த்தர். மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கின கர்த்தர் அவர் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா சிக்கல்களையும் நீக்குகிறதிலே அவர் மகிமையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலே போராட்டங்கள், பிரச்சனைகள், ஒரு மனம் இல்லை, சமாதானம் இல்லை, உங்களுடைய குடும்பத்திலே எதற்கெடுத்தாலும் சண்டைகள், எதற்கெடுத்தாலும் எரிச்சல்கள் அப்படி இருக்கும் என்று சொன்னால், நான் பிரசங்கிக்கிற இயேசு உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் அந்த சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அந்த இயேசு மாத்திரமே நம்முடைய குடும்பத்திலையும் சரி, நம்முடைய உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் சமாதானத்தை தர முடிந்ததான ஒரே தெய்வம். இந்த உலகத்திலே மனிதர்கள் எல்லோரும் அலைந்து திரிந்தும் கிடைக்காதது என்னன்னா சமாதானம் மட்டும்தான். நம்ம நாள் முழுக்க உழைக்கிறோம், உழைத்து வேர்வையினாலே நம்ம சம்பாதிக்கிறோம், அந்த பணம் நமக்கு சமாதானத்தை தருமான்னு கேட்டா நிறைய பேர் நினைப்பாங்க எனக்கு பணம் தான் சமாதானம். ஆனா நாள் முடிவில் அந்த பணம் சமாதானத்தை கொடுக்காது. அப்படி பணம் தான் சமாதானத்தை தரும்னா எத்தனையோ பெரிய செல்வந்தர்கள் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்களே. அப்போ பணம் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை தராது, பேரும் புகழும் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை தராது. சமாதானத்தை தருகிறவர் ஒரே ஒருவர் தான், அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவர் நம்மோடு கூட வரும் பொழுது அவர் நம்முடைய குடும்பத்திலே சமாதானத்தை தருவார். கணவன் மனைவி உறவுக்குள்ளே சமாதானத்தை தருவார். பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே சமாதானத்தை தருவார். நம்முடைய வேலைக்கு செல்லுகிற இடத்திலே அவர் சமாதானத்தை தருவார். நம்முடைய எல்லைகள் எங்கும் அவர் சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் சமாதானத்தை பெற்றுக் கொண்டேன்னா என்ன செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டா எனக்கு பிரச்சனை இல்லாம இருக்குமா? ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டோம்னா எனக்கு போராட்டம் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு பிரதர், எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை உண்டு சிஸ்டர். ஆனா அந்த பிரச்சனைகளில் இருந்து ஒரு சமாதானத்தை தருகிறவர் தான் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை தான் உங்களிடத்திலே நாங்கள் அறிமுகப்படுத்த வந்திருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்குள்ளே ஒரு மனிதமயமான சமாதானத்தை நீங்கள் உணர முடியும். இப்பொழுது உங்களுடைய குடும்பத்திற்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் இருக்கிற இடத்துல, வீடுகளில் எங்கே இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்துல கண்களை மாத்திரம் மூடி என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க ஆயத்தமாகுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தன்னுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல், தன்னுடைய ஊழியத்திலே, தன்னுடைய வேலை ஸ்தலத்திலே சமாதானம் இல்லாமல், தன்னுடைய எல்லைகளிலே சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எங்கள் தேவனின் சமாதானத்தை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
தகப்பனே, நீர் ஒரு வீட்டிலே இருக்கும் பொழுது அந்த வீட்டிற்கு சமாதானம் என்று சொன்னீர் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல இந்த சத்தம் தொனிக்கிற ஒவ்வொரு வீடுகளிலேயும் என் தேவன் உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த பகுதி மக்கள் ஒவ்வொருவருக்கும் மனரம்யமான சமாதானத்தை தாங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க தகப்பனே. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனதையும் சமாதானத்தையும் கொடுங்கப்பா. குடும்பத்தை விசாரிக்கும் பொழுது இது மகிமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அப்படின்னு சாட்சி சொல்லுகிற அளவிற்கு குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாமத்தினாலே இந்த பகுதி வாழ் மக்களை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். கிருபையாய் நீர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே. பிரியமானவர்களே,